ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்க்குரி ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை நாங்கள் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் வரக்கூடிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்மளோட என்ட்ரன்ஸுங்க, சைட்டோட என்ட்ரன்ஸு. ரோட் பாயிண்ட்லேருந்து 300 மீட்டருக்குள்ளே நம்ம இடத்த ரீச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா முசிறி அருகே இருக்குங்க இந்த சைட்டு. திருச்சி மாவட்டம் முசிறிலேருந்து 14 கிலோமீட்டரும், தொட்டியத்துலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இது பக்கத்தில் ஊரில் இருக்குங்க. ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன் இந்த ஃபார்ம் லேண்டு. பார்த்திங்கன்னா அவங்க தென்னை மரங்கள், மாமரம், தேக்கெல்லாம் சுற்றி சைட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது நீர் தேக்க தொட்டிங்க. இதோட சைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 போர்வெல் பாயிண்ட் இருக்குதுங்க. ரெண்டுமே தண்ணி வந்துட்டுருக்கு. போதுமான அளவுக்கு இந்த சைட்டுக்கு தேவையான தண்ணி இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம், சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்காங்க, ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நீர் வந்து சேமிப்பாகும். கம்ப்ளீட்டு சைட்டுக்கு போதுமான நீர் வந்து இங்கே கிடைக்குதுங்க. தொட்டி அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எங்கள் நம்ம மெயின் என்ட்ரன்ஸு, அதோட கேட்டு. அதில் வந்து பக்கத்து லேண்ட் வருது. நம்ம ஃபென்ஸு போட்டிருக்காங்க, கம்ப்ளீட் ஃபென்ஸு போட்டிருக்காங்க. இதில் பக்கத்தில் நம்ம சைட்லேருந்து நேராக போகிறதுக்கு வழி தரமும் நம்ம சைட்டுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபென்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சோலார் சிஸ்டத்தில் இருக்குங்க. அது எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. தென்னை மரம், மாமரம் எல்லாமே இதில் இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஒரு ஹாலிடே ட்ரிப் மாரி வந்து ஃபேமிலியோடு வந்து தங்கிட்டு போகிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இது. நல்லாயிருக்கும். அந்த பாருங்கள், பண்ணை வீடு ஒன்று இருக்குது, சின்னதாக அழகாக இருக்குதுங்க. அங்கங்கே வந்து வாழை மரமும் வச்சுருக்காங்க, வாழைக்கன்றுகள். அதேமாதிரி சுற்றி நம்ம சைட் ஃபுல்லாக வந்து தேக்கு மரம் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரம் ஒரு 100 நம்பர்ஸ் வருங்க. இது ஒரு போர் பாயிண்ட்டு. இதாங்க நம்ம அந்த வீடு நான் சொன்னது, பண்ணை வீடு. இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முன்னாடி ஒரு நீர்த்தேக்க தட்டி வச்சுருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதிலேருந்தும் நீர் வாட்டர் சப்ளை வந்து பண்ணுறாங்க தோட்டத்துக்கு. இது நம்ம வாங்கிட்ட பிறகு சைட் இன்னும் கொஞ்சம் நம்ம பராமரித்தா இன்னும் பார்க்க நீட்டாக இருக்குதுங்க. வீக்கெண்ட் நாள் அப்படியே விட்டுருக்காங்க. இது நம்ம வந்தால் போனால் தங்கிக்கிறதுக்கான ஒரு செட்டுங்க அது. இந்த முன்னாடி சைட்டுக்கு முன்னாடியே இருக்குது இந்த இடம். இந்த பில்டப் பண்ணியிருக்காங்க டார்ச் கட்டுறதுல. தென்னை எல்லாம் மரங்கள்லாம் காப்பிலே இருக்குதுங்க. 340 தென்னை மரங்கள் இருக்குது காப்பிலே, ப்ளஸ் மாமரமும் 50 மாமரம் இருக்குது. அது நல்ல பெரிய மரத்துலேயே இருக்குதுங்க. இந்த தொட்டிலேருந்து இங்கே தண்ணீர் வருது. தண்ணி வந்து கண்டினியூஸாக ஃப்ளோவாக இருக்குதுங்க. சம்மர்சிபிள் பம்ப் போட்டிருக்காங்க, அதனால் உங்களுக்கு வாட்டர் வந்து கண்டினியூஸாக கிடைக்குது. தொட்டி நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக தென்னங்கன்று தான் நட்டுருக்காங்க. மாமரம் அதெல்லாம் அந்த பின்னாடி இருக்குது. அங்கே மாமரம் வச்சுருக்காங்க. தேக்கு மரம் கம்ப்ளீட்டாக வந்து சைட்டோட ஃபென்ஸை சுற்றியும் உங்களுக்கு 100 தேக்கு மரம் நட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம உழவு விட்டுட்டால் அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு அருமையான இடங்க அது. இது வந்து ஏக்கர் வந்து 22 லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர். அதாவது 22 lakhs பர் ஏக்கர். இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 7.5 ஏக்கர்ஸ் வருது.
அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1,65,00,000 வருதுங்க. இது நம்ம குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் இந்த இடம் பிடிச்சிருக்கும் போது கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே கூப்பிடலாம். நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம். உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நேராக பார்ட்டிகிட்ட கூப்பிட்டு போய் நம்ம சிட்டிங்கில் உட்காரலாம். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ப்ளீஸ் கால் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனுங்க இந்த இடம். இந்த ஃபார்ம் லேண்டில் அனைத்து வகையான தேவைகள் இருக்குது. நம்ம வந்து இது புதுசாக எதுவும் பண்ணணும் இல்லை. நம்ம விருப்பம் இருந்தால் வேறு செடிகளும் நட்டு வச்சுக்கலாம். கொய்யா அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். பட் இது இப்போ இருக்க கரண்ட் கண்டிஷன்லேயே வெரி நீட்டாக இருக்குதுங்க. ஒரு ஃபேமிலியாக வந்து இங்கே தங்கிட்டு போகிறதுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்னும் ஊருக்கு உள்ளே தான் இருக்குது இடம். பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும். வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து இவ்வளோ லோ பட்ஜெட்லேயும் கிடச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு இந்த ரேட்டில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க கம்பேர் பண்ணும்போது. இன்னும் பட் ஏக்கர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து இந்த இடம் வந்து எப்படின்னா பிரித்து தரக்கூடிய இதில் இல்லைங்க. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க பிரித்து தர முடியுமான்னு. டெஃபினட்டாக இந்த சைட்டு பிரிக்க முடியாதுங்க. நீங்கள் சைட் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது ஒருத்தராக வாங்கினா தான் நல்லாயிருக்கும். அப்படி தான் அவங்களும் கொடுப்பாங்க. ஏன்னா அது ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது. பேக் சைடில் தான் வந்து தென்னங்கன்றாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இதை பிரித்து கொடுக்கறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க. வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனுங்க. அந்த மாமரம்லாம் நிறைய காப்பிலே இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே ஒரு மாடு கொட்டாய் இருக்குது. பஸ் மாடு கொட்டாய் நம்ம போட்டோம், டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.